சாமானிய நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் டெல்லியில் இருந்து ராஜகோபாலன் சார் வந்திருக்காரு. பல விஷயங்களோட வந்திருக்காரு. ஐ திங்க் நானும் சாரும் வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்து கனெக்ட் பண்றோம்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஐ திங்க் அவருடைய ஜேர்னலிசம் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அவர் பார்த்த எலெக்ஷனோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் நம்மகிட்ட இப்போ ஷேர் பண்ண போறாரு. நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு. ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து தமிழக தேர்தல் பொறுப்பாளராக போட்டிருக்கும் ஜெய் பாண்டா அவருடைய மிக நெருங்கிய நண்பர். சோ சில எக்ஸ்க்ளூசிவ் தகவல்களும் நமக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறோம். சார் வணக்கம் சார். நமஸ்காரம் பா. நமஸ்காரம் நாகராஜ். நமஸ்காரம். ஜெயபாண்டா அவர்கள் கண்டிப்பாக என்னுடைய நீண்ட நாள் நண்பர். அவர் பிஜு ஜனதா தளில் ராஜ்யசபா உறுப்பினராக இருந்ததிலிருந்து அவர் ஒடியா டிவி என்று ஒரு டெலிவிஷனுக்கு முதலாளியாகவும் இருக்கிறார். அவர் படித்தவர், உயரமானவர், விஷயம் தெரிந்தவர். பிஜு ஜனதா தளிலிருந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு சேர்ந்த பிறகு லோக்சபாவில் எம்பி ஆகிவிட்டார். அமித்ஷாவிற்கு மிக மிக நெருங்கியவர். பிரதமர் நரேந்திர மோடிக்கு நெருங்கியவர். நட்டா அவர்கள் அதனால்தான் அவரை துணைத் தலைவராக வைத்திருக்கிறார். துணைத் தலைவர் என்ற பதவி வந்து ஒரு முக்கியத்துவம் இருப்பதாக, அதாவது டெபுட்டி லீடர், வைஸ் பிரசிடென்ட் அதெல்லாம் இருந்தாலும் டெல்லி சட்டசபை தேர்தலின் போது அமித்ஷா அவர்கள், நட்டா அவர்கள், பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இவரிடம் அந்த 70 தொகுதிகளை ஒப்படைத்தார். 70 தொகுதிகளில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்த பெருமை ஜெயபாண்டாக்கு உண்டு. அமித்ஷாவுக்கு மிகவும் நெருங்கியவர். 3 முறை நான் சொன்னதற்கு காரணம் என்ன என்று கேட்டால், அமித்ஷா வந்து தன்னுடைய செகண்ட் ஜெனரேஷன் 2G அமித்ஷா செகண்ட் ஜெனரேஷன் உருவாக்க ஆரம்பிச்சிட்டார். எப்படி வந்து உங்களுக்கு நார்த் ஈஸ்டர்ன் சைட்ல வந்து ஹேமந்த் பிஸ்வ சர்மா இருக்காரோ அது மாதிரி இப்போ ஒடிசாலை இவர் வந்துட்டார். ஆக தமிழகத்திற்கு அவரை போட்டதிலிருந்து எனக்கு மனைக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள், அவரிடம் நான் தொலைபேசியில் பேசினேன், நேராக பார்க்க முடியவில்லை, அவர் பிஸியாக இருக்கிறார். தமிழகத்தில் ஐயா எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுடன் நாங்கள் மனம் திறந்து பேசிவிட்டோம். அமித்ஷாவிடம் நான் பேசியதை தெரிவித்து விட்டேன். ஆக மொத்தம் 2வது சுற்றுக்கும் பொழுது நவம்பர் முதல் வாரத்தில் நான் வந்து 3-4 மாவட்டங்களில் பிரயாணம் செய்வேன் என்று என்னிடம் ஒப்புக்கொண்டார். அதாவது எங்கெங்கு பாஜக ஸ்ட்ராங்கா இருப்பது என்பதை பற்றி அவருடைய இல்லத்திலும் சரி, டெல்லியில், அதையும் தவிர பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை செயலகமான 6A தீனதயாள் உபாத்தியாய மார்க்கில் இருக்கக்கூடிய 5 மாடி கட்டிடத்தில் ஒரு ரூம் ஸ்பெஷலாவே இந்த வார் ரூம்னு வச்சிருக்காங்க. பக்கத்தே மேப் ரூம்னு ஒண்ணு இருக்கு. அந்த மேப் ரூம்ல தமிழ்நாடு மேப் பெருசா போட்டு வச்சிருக்காங்க. நான் பார்த்தேன், எவ்வளவு பெருசு இருக்கு. சூப்பர். என்லார்ஜ் மேப். அதை பின் சொருகிடுறாங்க இங்க அப்படின்னுட்டு. எங்கேருந்து எவ்வளவு தூரம் இருக்குது. இப்ப நயனா நாகேந்திரனோட, அண்ணாமலையோட எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அங்க இருக்க வார் ரூமை ஹெட் பண்றது வந்து நம்ம அஸ்வினி வைஷ்ணவ். அவர் கீழே அருண் சிங்னு ஒருத்தர் இருக்கார். அவர் தான் ஜெனரல் செக்ரட்டரி. அவர் தினம் வர அந்த ரூமுக்கு நம்ம ஜெயபாண்டா வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சிருந்தார். தமிழ்நாடு பார்டர் எங்க, இந்த பக்கம் ஆந்திரா, இந்த பக்கம் கேரளா, கீழே வந்து என்னென்ன இருக்கிறது, அயலூர் விஷயங்கள் எல்லாம் எப்படி இருக்கும், ஸ்ரீலங்கனுடைய தாக்கம் எப்படி இருக்கும், மீனவர்கள் பிரச்சனை, இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டார். பொலிட்டிக்கலா 234 கான்ஸ்டிட்யூன்சியோட பேர் அது இங்கிலீஷ்ல ஜோரா போட்டிருக்காரு. எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் 32 33 டிஸ்ட்ரிக்ட் போட்டிருக்கா. அதை தவிர பாஜகவிற்கு தமிழகத்தில் 23 இடங்கள், அதாவது நம்ம SR சேகர் கோயம்புத்தூர் ட்ரெஷரர் இருக்கார் பாருங்க, அவருடைய முயற்சியாலும் எல் கணேசன் மற்றும் ஜனா கிருஷ்ணமூர்த்தி டயத்திலிருந்து பில்டிங் கட்டணும்னு ஒரு பெரிய ப்ரோக்ராம் எல்லாம் இருந்தது. அவங்களுக்கு 25-30 பில்டிங் கட்டிட்டாங்க தமிழ்நாட்டில். எங்கெங்க பில்டிங் இருக்குது அந்த டிஸ்ட்ரிக்ட் வேற ஒரு பெயிண்ட் கிரீன் கலர் வச்சிருக்காங்க. ஆக மொத்தம் அவளுக்கு தெரியும் அதெல்லாம் பார்த்து. இந்த மேப்பை நன்ன மனசுல வாங்கிட்டாரு ஜெயபாண்டா. புரியுது அவங்களுக்கு? ஹி அண்டர்ஸ்டுட் வாட் இஸ் தமிழ்நாடு. இப்போ அலையன்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஜியோகிராஃபி அண்ட் ஹிஸ்டரி, இம்பார்ட்டன்ட் இஷ்யூஸ். தேர்ட் வந்து எடப்பாடி பழனிசாமி அலையன்ஸ். இது என்னங்கிறது புரிஞ்சுக்கிட்டாரு. இப்போ நவம்பர் மாதம் 24ஆம் தேதி நாடாளுமன்றம் கூட இருக்கிறது, வின்டர் செஷன். அதுக்கு முன்னாடி 2 தடவை தமிழ்நாட்டுக்கு வரப்போறாரு. அவர்கிட்ட நான் பேசின போது அவர் சொல்றார், எடப்பாடி பழனிசாமி வந்து கான்பிடென்டா இருக்காரு, நம்ம ஆட்சி நிச்சயம் திமுகவை வீழ்த்துவோம் என்ற தைரியம் வந்து விட்டது அவருக்கு. 175
அசம்பிளி தொகுதிகளை சுற்றுப்பயணம் செய்து விட்டார். அதே மாதிரி நைனா நாகேந்திரன் ஒரு 5-6 தொகுதிக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கிரிப் வந்திருக்கு கொஞ்சம் ஜெயபாண்டாக்கு. அவர் என்னிடம் சொன்னது, அமித்ஷா அவர்கள் மீண்டும் 3 முறை சொல்லியிருக்கிறார். நாடாளுமன்றத்தில் ராஜ்யசபா லோக்சபாவை தவிர சென்னையிலும் சொல்லியிருக்கிறார், திருநெல்வேலியிலும் சொன்னார், அதைத்தான் பிரதம மந்திரி சொன்னார். இந்தியில் அவர் சொன்னதை நான் இந்தியில் சொல்லி தமிழாக்கம் செய்கிறேன். தமிழ்நாட்டில் जो भी तमिलनाडु में है मुक स्टालिन सरकार का डीएमके सरकार का उखाड़ के फेंक दूंगा. அந்த திமுக அரசை வேருடன் புடுங்கி எறிவோம் என்று சபதம் எடுத்துக் கொண்டிருக்கிறார் அமித்ஷா. அதற்கு உறுதுணையாக இருப்பது ஜெயபாண்டா. இப்போ ஜெயபாண்டா சொல்லியிருக்காரு ஒரு 140 ஒரே ஒரு கேள்வி. திங்கட்கிழமை ஜெயபாண்டா சென்ற வாரம் ஜெயபாண்டா சென்னை வந்தார். ஃபர்ஸ்ட் டைம் சென்னை வந்தார். அப்பொழுது ஜெயபாண்டாவும் விஜய் சந்திப்பும் நடந்ததா நடக்கலையா? அதை பத்தி நான் சொல்ல தயாரா இல்லை. அவர் கன்ஃபார்ம் பண்ணாலும் பண்ணது அதை பத்தி நான் இப்ப சொல்ல மாட்டேன். காரணம் இதெல்லாம் இப்போ சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்வு வந்த பிறகு விஜயனுடைய நிலைப்பாடு, சுப்ரீம் கோர்ட் தீர்வு வருவதற்கு முன்னாடி இருந்த நிலைப்பாடு, அவர் பாராட்டியது ஜெயபாண்டாவை உள்பட பாராட்டி இருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி உள்பட நன்றி தெரிவித்திருக்கிறார் விஜய். அதே மாதிரி விஜய் பாஜகவிற்கும் நன்றி தெரிவித்திருக்கிறார். அந்த விஷயத்தை நான் போறது இல்லை, ஏன்னா அது ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூ. நான் உங்களை பார்த்துட்டு இருக்கேன் டெய்லி. யூ ஆர் ஆல்சோ அப்பியரிங் இன் டெலிவிஷன் சேனல்ஸ். நீ நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டு அதுல மிஸ்லீடிங்கா வரக்கூடாதுங்கிற பயம் தான் எனக்கு இருக்கு. ஸோ தேர்ஃபோர் இன் ஷார்ட் ஐ சே Jayapanda is confident. DMK will be routed. Okay, Jayapanda confident, DMK will be routed. சார், ரொம்ப ஃபோக்கஸ் விஜய் மேல இருக்கு. பட் பாமகவும் தேமுதிகவும் பேசுவதற்கு யாராவது நியமிச்சிருக்காங்களா? ஜெயபாண்டா பேச ஆரம்பிச்சிட்டாரா பாமகவிடம் தேமுதிகவிடம்? அந்த சிச்சுவேஷன், ஏன்னா வெறும் விஜய் ஃபோக்கஸ் பண்ணிட்டு மிச்சம் அந்த 2 கட்சியும் விடுற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. அது எப்படி சார் இருக்கு? அந்த பாமக தேமுதிக ரோடு எப்படி இருக்கு? கோபப்பட மாட்டீங்களே, நான் அதான சொன்னேன். சாமானியர் நேயர்களுக்கு ராஜகோபால் ஏன் இந்த மாதிரி ஒரு 75 வயதிலும் ஒரு திமிருடன் பேசுகிறார் என்ற எண்ணம் வரக்கூடாது. அதை தவிர நான் உங்களிடம் அன்பாக உங்க பெரியப்பா உங்க அப்பா எல்லாம் தெரிஞ்சதுனால கோபப்படுவேன் சில டயத்துல. ஐ வில் கெட் ஆங்கிரி ஆன் யூ. ஏன் தெரியுமோ? சொல்லுங்க சார். நாகராஜுக்கு தெரிந்ததை விட, ராஜகோபாலனுக்கு தெரிந்ததை விட, ஜெயபாண்டாக்கு தெரிந்ததை விட ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிந்திருக்கிறது. அதற்கும் மேலாக அமித்ஷாவிற்கு தெரிந்திருக்கிறது தாங்கள் கூறிய பாமக தேமுதிக விஷயத்தில் அவர்கள் ஒரு நிலைக்கு வந்து விட்டார்கள். பாமகவை பற்றி அமித்ஷா ஓப்பனாவே சொல்லிட்டாரு. அன்புமணி ராமதாஸுடைய பிறந்த நாளும் போது வாழ்த்து தெரிவிக்கும் போது ஆப் தோனோ இக்கட்டா ஹோ ஜாओ ஜல்தி சே பிதாஜி சே மில்லோ, ஃபாதரை போய் பாரு, வெளில வராத, நீ ஒன்னா இருக்கிறது பாருன்னு சொல்லிட்டு அதே இந்த ஏடிஎம்கே ஃபார்முலாவை பாமக சொல்லியிருக்காரு. ஆனா அவர் என்னுடைய உறவினர்கள் அன்புமணி ராமதாஸ் அமித்ஷாவிடம் தெரிவித்தது, என்னுடைய சில உறவினர்கள் என்னுடைய தகப்பனாரை ஆஸ்பத்திரியில் அனுமதித்து விட்டார்கள். நான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியதா இருக்கு. அவருடைய உயிருக்கு அதாவது மெடிசன்லாம் நல்லா கொடுத்துட்டு இருக்காங்க, ட்ரீட்மெண்ட் நல்லா போயிட்டு இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு குரூஷியல் டயத்துல ஒன் ஹேஸ் டு டேக் கேர் ஆஃப் ஹிஸ் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டிலாம் சொல்லியிருக்காரு. ஆக மொத்தம் அமித்ஷா அன்புமணி ராமதாஸோடு தொடர்பு இருக்கிறார். ஒண்ணு. இரண்டாவது, அன்புமணி ராமதாசும் ஜெயபாண்டாவும் ராஜ்யசபாவில் மெம்பராக இருப்பதனால் தொலைபேசியில் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். அதை தவிர சில வழக்கறிஞர்கள் மூலமாகவும் தேர்தல் கமிஷனில் வரக்கூடிய பிரச்சனையெல்லாம் சமாளிப்பதற்காகவும் டெல்லி வரக்கூடிய சில வழக்கறிஞர்களிடம் ஜெயபாண்டா பிரதிதினம் டச்சில் இருக்கார். இப்ப வாங்க தேமுதிகக்கு. தேமுதிக அந்த அம்மா அவருடைய பிரேமலதா அவருடைய அம்மா மறைந்த போது அமித்ஷா பேசினார். அவரோட பிரைம் மினிஸ்டர் லெட்டர் போட்டிருக்காரு. இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா தே ஆர் ஆன் போர்ட். பட் ஜனவரி 10 தேதி தான் பொங்கலுக்கு முன்னாடி ஒரு அலைன்ஸ் வரும்னு அமித்ஷா நினைக்கிறாரு. இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா நவம்பர் டிசம்பர் 2மே இப்படி ஊதிண்டே இருப்பாங்க. பூன்னு எந்த தொலைக்காட்சியும் பேசாதீங்க, எந்த தொலைக்காட்சி நம்பாதீங்க. எல்லாமே கேஸ் மாஸ்டர் ஆயிருக்காங்க தமிழ்நாட்டுல தொலைக்காட்சிகள். திமுகவினுடைய கைப்படியில் இருக்கக்கூடிய பல தொலைக்காட்சிகள் பெயர் எடுக்க விரும்பவில்லை.
அனைத்தும் திமுகவுடைய பிரச்சார பீரங்கியாக இருக்கிறதே தவிர எதிர்கட்சிகளான விஜய், ஈவன் நம்ம எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, பாஜக போன்ற நாகேந்திரன் எல்லாருக்குமே பப்ளிசிட்டி கொடுக்காத இருக்காங்க. நான் கடந்த 6 மாதத்தை நான் ஒரு சர்வே பண்ணியிருக்கேன் தமிழக தொலைக்காட்சிகளை பற்றி. 180 நாள்ல 142 நாள் வந்து எடப்பாடி பழனிசாமி பாஜக அடிக்கிறது. ஸோ கமிங் டு த பாயிண்ட், அந்த விஷயத்தை தவிர கண்டிப்பாக தேமுதிக பாமகவை they are going to take on board by January. ஓகே, சோ ஜனவரி மாசம் ஒரு கிளியர் ரூட் கிடைக்கும் அப்படின்றது தெரியுது. விஜய் பத்தி நம்ம பேச வேண்டாம், இப்போ சைலண்டா இருக்கு சொல்லிருக்கீங்க, நானும் அதை பத்தி எதுவும் கேட்கல. சார், ஜனவரி மாசம் பேரலா வந்து இன்னொரு விஷயம் பேசப்படுகிறது. இந்த மாதிரி வந்து நம்மளுடைய மினிஸ்ட்ரி விரிவாக்கம், நேஷனல் லெவல்ல மினிஸ்ட்ரி விரிவாக்கம் பத்தி பேசப்படுகிறது. குறிப்பாக அதிமுகவை சேர்ந்த செங்கல்பட்டு தனபால் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு பேச்சு வருது. அதே போல அண்ணாமலை அவர்களும் முன்னாள் பாஜக தலைவர்கள், மாநில தலைவர்கள் அண்ணாமலை அவர்களும் சுரேந்திரன் அவர்களும் அதுல இருக்கும் சொல்லி ஒரு நியூஸ் வருது. அந்த விஷயம் எப்படி சார் இருக்கு? அதுக்கு முன்னாடி அந்த விஷயத்துக்கு நான் பதில் சொல்றேன், நிச்சயமாக பதில் சொல்றேன். பட் அந்த விஷயத்துக்கு முன்னாடி ஒன்னே ஒண்ணு, தாங்கள் விஜயை பற்றி குறிப்பிட்டீர்கள். கண்டிப்பாக ஒரு சுப்ரீம் கோர்ட்டினுடைய டிசிஷன், அதாவது இன்ட்ரீம் ஆர்டர் வந்த பிறகு விஜயினுடைய எண்ண அலைகளில் மாறுதல் இருக்கிறது. அதை ஸ்லோலி தெளிப்படுத்துவார் என்று தான் எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள். ஒன்று. ரெண்டாவது, மந்திரி சபை விரிவாக்கம் என்பது பட்ஜெட் செஷனுக்கு அப்புறம் தான் வச்சுப்பாங்க, 2026 அப்புறம். தமிழ்நாடு விஷயத்தை பற்றி ஏன் ஜனவரி மாதம் வச்சுக்கிறாங்கன்னா, நவம்பர் 15ஆம் தேதி உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும் பீகார். டிசம்பர் மாதம் வின்டர் செஷன் பார்லிமெண்ட் நடக்குது. அந்த சமயத்தை அமித்ஷா வந்து பேசிட்டு இருப்பார தவிர மத்திய பாஜகவிற்கு பீகாரும் வெஸ்ட் பெங்காலும் தான் முக்கியத்துவம். நாகராஜ், தமிழ்நாடு தவறாக நினைக்க கூடாது, செகண்டரி. They are not important. என்ன திமுக அதிமுக ரெண்டு கிழிச்சின் வெளில வரணும், அதுக்கு ஒரு 10 வருஷம் ஆகும்னு நினைக்கிறாங்க. இப்போ கேரளால கொஞ்சம் ஸ்ட்ரென்த் வந்திருக்குது, தமிழ்நாட்டில் பிடிப்பு வந்தாச்சு. இப்போ அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா கேபினட் எக்ஸ்பான்ஷன் வந்து எனக்கு மனசுல இப்போ வரா மாதிரி இல்லை நாகராஜ். ஓகே சார், அதே மாதிரி நம்ம பாஜக பொறுத்தவரை அதிரடி தான், எப்பவுமே அதிரடியா முடிவு எடுத்து எல்லாம் பண்ணுவாங்க. பட் நேஷனல் பிரசிடென்ட் விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆறாங்களோ, ரொம்ப குழப்பத்துல இருக்காங்களோ, யாரை போடுறதுன்ட்டு, இல்ல வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் முடிவு பண்ணிடுவாங்களா? ஒன்னே ஒண்ணுப்பா, நம்ம தான் இப்போ 24x7 டெலிவிஷன், இந்த ட்விட்டர் வந்த அப்புறம் பிரச்சனை ஆயிடுச்சு. இந்த ட்விட்டர் வந்ததுனால செய்திகள் வரணும்னு நினைக்கிறாங்க, அது முடியாது. இப்ப பாஜகவுக்கும் பாஜக தலைமைக்கும் ஒரு தர்ம சங்கடமான நிலை கண்டிப்பாக இருக்கிறது. அவர்களுக்குள்ள அந்த RSS பிரச்சனை எல்லாம் சொன்னாங்க, அதெல்லாம் பேப்பர்ல சும்மா புஸ்வானம் வர்றது. எனினும் பாஜகவினுடைய தலைமை அவர்களுக்கு நன்றாக தெரியும். பீகார் தேர்தல் முடிந்த பிறகு நவம்பர் மாதத்தில் இறுதியில் பாஜக தலைவர் வருவார் என்று தான் டெல்லியில் இருக்கிறது. பூபேந்தர் சிங் யாதவா அல்லது ஒரு பெண்மணியா, இதைத்தான் முடிவு செய்தாக வேண்டும். என்னை பொறுத்த மட்டும் ஒரு பெண்மணி தான் வருவார் என்று என்னுடைய யூகங்கள் தெரிவிக்கின்றன. ஐ திங்க் நீங்க 1 இயராவே சொல்லிட்டு இருக்கீங்க சார், லேடி தான் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குன்றத நீங்க 1 இயராவே. காரணம் என்னன்னா, பிஎம் கான்சென்ட்ரேஷன் எல்லாமே இப்ப பாருங்க, உமன் ஓட்டர்ஸ் 75 லட்சம் பேருக்கு விமன் ஓட்டர்ஸுக்கு, அதாவது லாபாரத்தின்னு இந்தியில சொல்ற பெனிஃபிஷரிஸ். நரேந்திர மோடி வந்து 10,000 ரூபாய் கொடுத்துருக்காரு 75 lakh பீப்புளுக்கு. அது இந்தியில சொல்றாங்க, ஏக் பட்டன் டெல்லி மே தபா தியா தர்பங்கா மே பைசா மில் கயா 10,000. எங்க அங்க ஒரு பட்டன் அமைக்கிட்டானா 10,000 ரூபாய் அங்க வந்துருச்சு பேங்க்ல இருந்து. இவ்வளவு பெரிய சாதனையை செய்தது நரேந்திர மோடி. இப்ப பாருங்க, அங்க சந்திரயான் போச்சு, இந்த சந்திரன் அங்க போய் ஸ்ரீ சக்தின்னு வச்சிருக்காரு பேரு. அதனால அவருக்கு வந்து ஒரே நிமிஷம் பையன் பேசுறாங்க. சொல்லுமா ஜெய். மற்ற பண்ணிடு, நான் இந்த லைவ்ல உட்காந்துருக்கேன், நீ பண்ணிடு, நோ ப்ராப்ளம். தேங்க்யூ. சாரி, பையன் போன் பண்ணான். இப்போ வந்து அது போட்டு இப்போ ஆரம்பிக்கிறாங்க. ஓகே.
பெண்மணி என்று சொல்லுவது அது நரேந்திர மோடியினுடைய ஒரு விமன் ஓட்டர்ஸை கவர் பண்ணணும் தான். ஏன்னா நரேந்திர மோடி நினைக்கிற 2029ல இந்த விமன் ஓட்டர்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கும். அதனால ஹி இஸ் கான்சன்ட்ரேட்டிங் ஆன் விமன் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பீகாருக்கு தேர்தலுக்கு பிறகு கண்டிப்பாக பாஜக தலைமை வளைத்துவிடும். ஓகே சார், நீங்க சொன்னீங்க தமிழ்நாடு வந்து ஒரு செகண்டரியா தான் பாக்குறாங்க. முதல் ஃபோக்கஸ் பீகார்லயும். செகண்டரினா உடனே இது பண்ணாதீங்க, முக்கியத்துவம். ஆனால் பீகார் அதை விட முக்கியம். பீகார்ல அரசாங்கம் வருது போட்டியா கையில லட்டு மாதிரி. ஹரியானா, மகாராஷ்டிரா, டெல்லி, பீகார் இதெல்லாம் மாண்புமிகு முதலமைச்சர்லாம் கேலியா பேசுறாங்களே திமுக காரங்க. அவங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் என்ன தெரியுது? அவங்களுக்கு எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? இவ்வளவு பெரிய சாதனை என்பது சாதாரணமானது அல்ல. பீகார் வந்து எனக்கு இவர் வந்து சும்மா ஒரு பிளேன்ல வந்துட்டு போயிட்டார் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர். ஓட்டுச்சோரின்னு கடைசியில் இந்த ஓட்டுச்சோரி சுப்ரீம் கோர்ட் பலாறு அடி அடித்தாங்க ராகுல் காந்தியினுடைய பொலிட்டிக்கல் ஸ்லாப். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பீகாரை பிடிக்கணும் அவங்களுக்கு. அதனால தான் தமிழ்நாடு செகண்டரின்னு நான் சொல்லலை. செகண்ட் அது ப்ரிஃபரன்ஸ் வந்து பீகாருக்கு முடிச்ச பிறகு வரப்போறாங்க. அப்ப பாருங்க தட 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 சிவதாண்டம் ஆடும் பாருங்க. சார் இதுல இந்த கரூர் விஷயத்துல ராகுல் காந்தி விஜயோட ரிலேஷன்ஷிப்பும் வெளியில தெரிஞ்சது. ரெண்டு பேரும் ரொம்ப அடிக்கடி பேசிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. வாக்கில் வரப்போறாரு, தீபாவளிக்கு அப்புறம் கரூர் வரப்போறாரு. ஜோதிமணி அம்மா சொல்லியிருக்காங்க. காரணம், இன்று காலை கொலம்பியாவிலிருந்து வந்த 15 நாட்கள் அயல் நாடு பிரயாணம் செய்த ராகுல் காந்தி இன்று திரும்பி விட்டார் டெல்லிக்கு. அவர் வந்து கொலம்பியால போய் உட்கார்ந்துட்டு சில்லிங்கிற நாட்டுல போயிருக்காரு. அங்க அயல் நாட்டுல அடிக்கடி இருக்காரு. ஒரு பீகார் தேர்தலுக்கு, அதாவது என்ன, ஒரு கேண்டிடேட் செலெக்ஷனுக்கும் தேர்தலுக்கு நடுவில் ஒரு இப்ப நாளைக்கு கூட போயிருப்பாரு திருப்பியும். இங்க தீபாவளிக்கு வெளில அவர் குடும்பம் இருக்குன்னு தேஜஸ்வி யாதவ் சொல்றான், அது லாலு யாதவுடைய மகன் சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் ரூமரா இருந்தா கூட இன்று காலை சண்டிகர் போயிருக்காரு. ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் தற்கொலை செய்து கொண்டதனால் எங்கெங்க டெட் பாடி இருக்கோ அங்கெல்லாம் போயிடுவார் ராகுல் காந்தி. அது டூரிசம், வல்ச்சர் டூரிசம் சொல்றாங்க. அது மாதிரி தமிழ்நாடு கரூருக்கு வரணும்னுட்டு மாணிக் தாக்கூரும் ஜோதிமணியும் இம்ப்ரெஸ் பண்றாங்க. 26, 27 தேதி வாக்கில் வரப்போறாரு நிச்சயம். ஆக மொத்தம் ராகுல் காந்தி கண்டிப்பாக விஜயுடன் தொடர்பு கொண்டு இருக்கிறார், கண்டிப்பாக தெரியும். இப்போ ஆதவ் அர்ஜுனா டெல்லிக்கு வந்திருந்த போது கூட ராகுல் காந்தியினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய KS ராஜு என்று சொல்லக்கூடிய ஒரு ஆந்திராக்காரரை ஓரிரு மணி நேரம் சந்தித்து பேசியிருக்கிறார்கள். அது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து காங்கிரஸை பிரிப்பதற்காகவா என்றெல்லாம் டெல்லியில் பரவலாக பேசுகிறார்கள். நாகராஜ் சார், ஒருவேளை காங்கிரஸ் திமுக உடைஞ்சாலே ரொம்ப வீக்கன் ஆயிடும் அந்த கூட்டணி. ஒருவேளை அது நடந்தால் அதாவது 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு விஜய் NDAல சேருவது, இன்னொரு ஆப்ஷன் வந்து விஜய் தனியாக நிற்பது, காங்கிரஸ் அவருடன் சேர்த்து போறது. இந்த 2 ஆப்ஷன்ல எது பெட்டரான ஆப்ஷன் பிஜேபி கன்சிடர் பண்ணும் சார்? விஜய் தனியா போறத பிஜேபி நினைக்கும். விஜய் தனியா போடும் பிஜேபி பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் இப்ப பாருங்க, ஒன்னு ஏடிஎம்கே கண்டிப்பாக பொதுஜன பார்த்தீங்கன்னா வீக்கா இருக்குது. காங்கிரஸ்ங்கிறத கேஸ் பலூன் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்க, திமுகல இருந்து திமுக புஷ்னு கீழே வந்துடும் பலூன். திமுக தனியா என்னைக்குமே போட்டி போட்டது கிடையாது. நான் வந்து ஒரு ஸ்டேபிள் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு ஐ டிட் a study from 1967 onwards. டிஎம்கே வந்து அலையன்ஸ்ல தான் ஜெயிச்சிருக்க தவிர தனியா ஜெயிச்சதே கிடையாது. ஸோ இந்த 2026 திமுக வந்து இந்த பலூன் போகுதுமா மேல, அது காத்து போச்சுன்னா புஷு கீழே விழுது பாருங்க, அந்த மாதிரி விழுந்துடும். விஜய் காங்கிரஸ் விஜயுடன் போறது அப்ப போச்சுன்னா அதிகமா பேசுறாரு பாருங்க திருமாவளவன். ரொம்ப பேச ஒரு ஏதாவது ஒரு பென்சிலுக்கு மேல ஒரு அது சன் டெலிவிஷன் போட்டு அப்ப பேச ஆரம்பிச்சிடுவாரு பாட்டில் மைக்குன்னு நினைச்சிருந்து திருமாவளவன். அந்த மாதிரி ஒரு அதிகமாக பேசக்கூடியவர் அவரும் காங்கிரஸ் விட்டு இது விஜயோட போயிடுவாரு. ஸோ காங்கிரஸ் அண்ட் பிஎம்கே விசிகே போயிடுச்சுன்னு வச்சுங்க, டிஎம்கேக்கு கேஸ் ஆக்சிஜன் போயிடும். ஸோ ஆக மொத்தம் விஜய் வந்து லாங் ஸ்டாண்டிங், அவரு பிஜேபியோட வரமாட்டாங்கிறது தான் பாஜக தலைவருடைய எண்ணங்கள். ஓகே சார், இப்போ சீட்டை பொறுத்தவரை ஒரு 25 தொகுதி உள்ள ஒரு லிஸ்ட்டை வந்து நயினா நாகேந்திரன் முதல்ல கொடுத்து, அதை ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் லிஸ்ட்னு கொடுத்துருக்காரு. என்ன ஏன் சார் 25 பிரிக்கிறாங்க? என்ன ரீசன்? வாட் இஸ் தி ரீசன் பிஹைண்ட் தட்? ஏன் 25 அதெல்லாம் நம்ம நிறைய விஷயம் இருக்கு நாகராஜ். இதெல்லாம் அவெல்லாம்
அவர் அமித்ஷாவும் நம்ம எடப்பாடி பழனிசாமி தான் டிசம்பர்ல முடிவு பண்றது. அது மட்டும் நம்ம என்ன ஒண்ணா கதை விட்டு இருக்கலாம். நம்மளும் கேஸ் பலூன் தான் உடனே, வேற ஒண்ணுமே எதுவுமே நோ சப்ஸ்டான்ஷியேட்டிவ் எவிடன்சஸ். ஓகே, இப்போ நயனார் அவர்களின் பயணம் கிட்டத்தட்ட 40 MP சீட்டுமே அவர் வந்து கவர் பண்றாரு, ரொம்ப குவிக்கா பண்றாரு. டிசம்பர் 31 அந்த பயணத்தை வந்து அவர் முடிக்கிறார். அந்த பயணம் வந்து எப்படி பார்க்கப்படுகிறது மத்திய பாஜக? அதுக்கு கண்ட்ரோல் ரூம் வச்சுதான் சொன்னேனே, அதெல்லாம் அவங்களுக்கு பார்த்துட்டு இருக்காங்க. BL சந்தோஷ் மானிட்டர் பண்றாரு, அருண் சிங் மானிட்டர் பண்றாரு, ஜெயபாண்டா மானிட்டர் பண்றாரு, ஈவன் நம்ம அமித்ஷா அவர்களும் மானிட்டர் பண்றாங்க. பீகார் தேர்தல்னால கொஞ்சம் தொய்வு இருக்கிறது, உண்மைதான். அதனாலதான் நிர்மலா சீதாராமன் நட்டாலாம் வராத போனது காரணம் தான் எங்க மதுரைக்கு. இருப்பினும் கண்டிப்பாக 3-4 முக்கிய குறிப்புகள் சாமானிய நேயர்களுக்கு நாகராஜ் மூலமாக நான் விளக்க ஆசைப்படுகிறேன். மிடில் ஆஃப் நவம்பர் ஒரு 12-13 தேதி, இன்னும் தேதி முடிவு பண்ணது. அப்போ திருநெல்வேலியில ஒரு மாபெரும் கூட்டம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள், பாமக தலைவர் மற்றும் பலரை வைத்துக் கொண்டு பெரிய ரேலி பண்ணணும்னு பாக்குறாங்க பிஜேபி. பிஜேபி ஸ்பான்சர்டு. அதுக்கு EPS வரப்போறாரு. இப்ப என்னென்ன மைதி கட்சிக்காரங்களாம் வரப்போறாங்க. அதுக்கு ஏன் திருநெல்வேலியை சூஸ் பண்ணிக்காங்கன்னா, திருநெல்வேலி இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் தம். நெக்ஸ்ட் கோயம்புத்தூர், திருநெல்வேலி டாப்ல வச்சிருக்காங்க பிஜேபி. அதனால என்னை பொறுத்து மட்டும் ஒரு 35 சீட்டுக்கு எதிர்பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. 35 சீட்டு. ஓகே, அதெல்லாம் இண்டிகேட் பண்ணிக்காங்க. அது வந்து it may settle down from 28 to 30. அப்படி ஆஸ்திரேலியா டயர் மேல கீழ போய் நின்றுடுவோம். ஓகே சார், இதுல சீமானுடன் ஒரு பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தது. அது கைவிடப்பட்டதா இல்ல பேச்சுவார்த்தை அந்த ஸ்ட்ரீமும் லைவா இருக்கா சார்? அது ஆன்டி டிஎம்கே ஃபோர்ஸஸ் எல்லாம் ஒன்னாக்கணும்னு நினைக்கிறாரு அமித்ஷா. தானாட ஒன்னால இருந்தாலும் சரி, எதிர்க்கா இருந்தாலும் சரி. இப்போ விஜயோட காங்கிரஸ் போயிடுதுன்னு வச்சுங்க, இட் வில் பி ஒரு நேஷனல் லெவல்ல. அதுதான் விரும்புறாங்க பாஜக. காங்கிரஸுக்கு வந்து தமிழ்நாட்டில் அடுத்த வாட்டி 10 சீட் வரக்கூடாதுன்னு பிஜேபி நினைக்குதுங்க லோக்சபால. இப்ப போச்சுன்னா இந்தியால பொத்து கீழே மூந்துடும். ஏற்கனவே பீகார்ல மொட்டை அடிச்சு விட்டாங்க காங்கிரஸுக்கு எல்லாம் பிடிச்சு விட்டாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டுல பிடிச்சு விட்டாங்கன்னு வச்சுக்க, காங்கிரஸ் ராகுல் காந்தியினுடைய ஓட்டு சோறுங்களாம் எல்லாம் புஷ்ஷுன்னு போயிடும். ஓகே சார், இப்போ பீகார் தேர்தல் வந்து ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே ஓட்சோரி அந்த மாதிரி பல டிராமாக்கள் வந்து பீகார் தேர்தலில் வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. பட் களத்துல வந்து அது எதுவுமே எடுப்படுறதுல. மோடி அவர்களோட ஸ்கீம் தான் மீண்டும் 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 மக்களிடையே நிக்குது. NDA சிம்பிள் மெஜாரிட்டி வருமா இல்ல டெல்லி போல பெரிய ரிசல்ட் வரும்னு நினைக்கிறீங்களா சார்? அது ஒன்றும் ஜெயில் ஆகிறதுக்கு நாளாகும். நான் வந்து டக்குன்னு பதில் சொல்றதுக்கு விரும்பவில்லை. டஃப் ஃபைட், பட் NDA ஹஸ் அன் எட்ஜ், அது ஒன்று சொல்லலாம். இன்னைக்கு இருக்கிற செய்தியை பார்த்தீங்கன்னா 243 சீட்ல 135 140 மட்டும் வந்து நிற்பம்பா 2 பேர் சேர்ந்துருந்து. இன்னும் வந்து சீட் அலோகேஷன் ஆயிடுச்சு தவிர சீட் அது நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்துருச்சே தவிர கேண்டிடேட்ஸ் அலோன்ஸ் ஆகலை. நானும் உங்களோட இந்த JVC ஸ்ரீராம் பண்றது, கோலால் சீனிவாசன் பண்றதுலாம் பார்க்குறேன். அஃப்கோர்ஸ் தே ஆர் டூயிங் குட் ஜாப் அபவுட் தி அனாலிசிஸ் ஆஃப் பீகார். நான் களத்தில் இருப்பதனால் டெல்லியிலேருந்து அதாவது சில ஆங்கில தொலைக்காட்சிகளிடம் நான் ஆலோசகராக இருப்பதனால் எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் கண்டிப்பாக பிஜேபி அதிகமான சீட்டு கிடைக்கும், நிதிஷ்குமார் குறைச்சலா சீட்டு கிடைக்கும். நிதிஷ்குமார் தான் சீஃப் மினிஸ்டர். அதாவது பிஜேபி வந்துடும், பட் எவ்வளவு சீட்டுன்றது இன்னும் போக போகதான் தெரியும்ன்றதுதான். 140 எய்ம் பண்ணுவாங்க, 140 எய்ம் பண்ணுவாங்க. நீங்க இப்படி வாங்க, உள்டவா வாங்க. நம்ம பிஜேபி நிதிஷ்குமாரை விட்டுட்டு ஆப்போசிட் மகாகட்பந்தனுக்கு வந்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு புரியும். முதல்ல மகாகட்பந்தன் இருந்தது தமிழ்நாட்டுக்கும் பீகாருக்கும் ஒரு அனாலிசிஸ். நான் ஒரு புதுசா ஒண்ணு சொல்றேன். இது நீங்க அடுத்த வாட்டி JVC ஸ்ரீராம் கேட்டீங்கன்னா கேட்டு பாருங்க. ராஜகோபால் அப்படி சொல்றாரு, அது என்ன நிஜமா பொய்யா, அந்த மாதிரி நடக்குமா நடக்காதான் நான் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் லெட் ஹிம் கம் ஆன் ரெக்கார்ட். நம்ம கோலா சீனிவாசன் கேளுங்க. தமிழ்நாட்டில் எந்த தொலைக்காட்சிக்கு போனாலும் இதை கேளுங்க. ஒன்னே ஒண்ணு,
தமிழகத்தில் அதிமுக திமுகவுக்கு இடையே விஜய் வந்தா மாதிரி பீகார்ல பிரசாந்த் கிஷோர் வந்திருக்காரு. பிரசாந்த் கிஷோரோட இன்னைக்கு ஆஸ் வி ஸ்பீக் அசருதீன் ஓவைசி ஒரு ஹைதராபாத்ல இருந்து ஒரு கட்சி 37 பேர் போட்டிருக்காங்க அங்க. சோ இந்த தேர்ட் இருக்கு பாருங்க பிரசாந்த் கிஷோர், அவர் ஒரு மேற்குடி மகன். ஆனா விஸ்வநாத் பிரதாப் சிங் மாதிரி முஸ்லிமுக்காக தழுவிக்காரு. அவருடைய மெயின் எதிரி வந்து நிதிஷ்குமார் அண்ட் தேஜஸ்வி யாதவ். ஸோ இப்போ இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட் நான் சொல்றேன். இப்போ பிஜேபி இந்த விஷயத்துல நான் 140 சொன்னது வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து நல்ல ஓட்டெல்லாம் பிடிக்கிட்டு இது 150 170 கூட ஆயிடும் பிஜேபி ஜேடியு. ஏன்னா he is going to split தேஜஸ்வி யாதவ் ஓட்ஸ். அந்த முஸ்லீம் ஓட்டை இவர் எடுத்துன்னு போயிடுவாரு அசருதீன் ஓவைசி. எப்படி விஜய் வந்து கிறிஸ்டியன் ஓட்டை எடுக்க போறான்னு சொல்லி தமிழகத்தில் பேச்சுகள் நடந்து இருக்கிறதோ அதே மாதிரி இப்ப பீகாருக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு பேரலா என்னன்னு பாத்தீங்கன்னா தேர்ட் ஃப்ரண்ட் அங்க ஓபன் ஆயிடுச்சு. தட் இஸ் கோயிங் டு பி டிட்டர்மினல். எனக்கு என்ன மனசு படுது, பீகார்ல காங்கிரஸ் அடி வாங்கும். இப்ப 19 சீட் வச்சிருக்காங்க, 70 சீட் கண்டெஸ்ட் பண்ணாங்க. இப்ப 54 தான் கொடுக்குறேங்கிறாரு. 50 கொடுத்தான்னு வச்சுங்க, 5-6 வந்தா கூட அதிகம். காங்கிரஸ் அங்க இல்லை. பிரசாந்த் கிஷோரே சொல்றாரு. ஸோ அந்த பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா பீகார்ல நிதிஷ்குமார் மீண்டும் முதலமைச்சர் ஆவார். பிஜேபி அண்ட் நிதிஷ்குமார் சேர்ந்து ஒரு 140 சீட் ஒரு அலையன்ஸ் என்டிஏ. பிஜேபிக்கு ஒரு 80-85 வரும், நிதிஷ்குமாருக்கு வந்து 60 வந்து அதிகங்க. ஒரு 55-60 அந்த காம்பினேஷன் 80-60 140. அந்த 60ல வந்து ஜீதாராம் மாஞ்சி, சிராக் பாஸ்வான் அதெல்லாம் இதுலயும் இருப்பாங்க, அதுலயும் இருப்பாங்க. சார், $1 மில்லியன் கொஸ்டின். இன்றைய தேதியில் தமிழகத்தில் தேர்தல் நடந்தால் திமுக கூட்டணிக்கு எவ்வளவு சீட் வரும்? அதிமுக கூட்டணிக்கு திமுகவிற்கு 30-40 வரும். திமுக அலையன்ஸுக்கு ஒரு 60 வரும். மீதி 170 இருக்கு பாருங்க. லட்டா எடப்பாடி பழனிசாமி விஜயம் கட் பண்ணிட்டு போடும். அந்த 200 காத்தாடி விட்டாரு பாருங்க திமுக காரங்களா, இன்க்ளூடிங் மாண்புமிகு முதலமைச்சர். 200 எனக்கு தூக்கமே வருது இல்லை, எல்லாம் கொஞ்சம் வருத்தப்பட்டுனார் பாருங்க. இப்ப அவர் யாராவது கேட்கணும் நிருபர்கள், சார் உங்களுக்கு நல்லா தூக்கம் வருதுங்களா சார், 200 சொல்லுவீங்களா சார்? இப்ப நான் சென்னையில இருந்தேன்னு நான் இந்த கேள்வி கேட்பேன் அவரை. சார் அவர் தான் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே பதில் சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு எல்லா கேள்விகளும். அவரு சும்மா இவங்களை சொல்றாங்களே தவிர அது வந்து ஐயா எடப்பாடி பழனிசாமி சொல்ற மாதிரி தொகுதியா போகலீங்களே. அது முதலமைச்சருக்கு பல இருக்கக்கூடிய இன்னல்கள். ஒன்று, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவருடைய அரசாங்கம் பலவலத்து பேச்சு. அங்க இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள் பாஜகவுடைய தலைவர்களுடன் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன என்று கேட்டால், அங்க டிஆர்பி ராஜா வந்து பெரிய டாப்ல வருதா யாருக்குமே பிடிக்கல. பிஜேபியினுடைய ஒரு முக்கியமான ஒரு பெண் அமைச்சரிடம் ஒரு தமிழக அமைச்சர் பேசிக்கொண்டிருக்கிறார் எனக்கு தெரியும். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா கட்சியில கோளாறு, ஆட்சியில கோளாறு. இப்ப பாருங்க, ஒரு சீஃப் மினிஸ்டர் பேச்சாளர்களை தவிர 4 IAS ஆபீசர்களை போட்டு அவர்கள் தான் பேச்சாளர்களாக இருப்பார்கள் அரசாங்க ரீதியில் சொல்றாரு. அப்ப வாட் அபவுட் ஹிஸ் மினிஸ்டர்ஸ் சொல்லுங்க. அந்த மாதிரி யாராவது பண்ணிருக்க? ஐயா கருணாநிதி பண்ணிருக்காரா இல்ல அம்மையா ஜெயலலிதா பண்ணிருக்காங்களா? கிடையவே கிடையாது. ஆக மொத்தம் அவருடைய பவர் குறைஞ்சிட்டு வருதுன்னு தெரியுது. அதனால இப்ப திமுக பேச்சாளர்கள் உங்களோட சண்டை போடுறாங்க, நானும் பார்த்துட்டு இருக்கேன். அவங்களுக்கு தம் இல்லாத போயிடுச்சு. முன்ன வேகம் கிடையாது. நிறைய பேர் பாக்குறேன் நான். ஒரு முதல்ல இந்த ஒரு ஜொலிப்பா மூஞ்சிலே பாருங்க, கொஞ்சம் எண்ணெய் வழியே ஆரம்பிச்சிருக்கு. இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா திமுகவில் 30-35 சீட்டுக்கு மேல வராதுன்னா அவருடைய இண்டிவிஜுவலா சொல்றேன். ஐ மே பி ராங். இது வந்து போக போக பார்க்கணும். தமிழ்நாடு வந்து இப்ப திமுகவிற்கு எதிராக அலை வீச ஆரம்பித்து விட்டது என்பதுதான் என்னுடைய கருத்து. அது போக போக எப்படி திமுக ஹேண்டில் பண்றதுங்கிறத பார்க்கணும். தே ஆர் ஆல்சோ சீசன்ட் பாலிட்டிஷியன். எம்கே ஸ்டாலின் குறைப்பு மதிப்பிட முடியாது, பல நீண்ட காலமாக இருக்கு. ஆனா டெல்லியை பொறுத்த மட்டும் அவர் கொஞ்சம் வீக்கா இருக்காருன்னு எனக்கு தெரியுது. சார், நீண்ட நாட்களுக்கு பிறகு பல கேள்விகளுக்கு பதில் செய்து எல்லாத்துக்கும் நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ வெரி மச்.
I enjoyed the debate. தேங்க்யூ சார், தேங்க்யூ.